அருணாச்சலம் தூத்துக்குடியில் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு டாஸ்மாக் பாரில் கூலி வேலை செய்கிறார். 17, 18, 19, 20, 21, 22, 23ஆம் தேதி 7வது நாள் காலையில் 2:30 மணிக்கு தலையில் கீழே விழுந்ததில் காயப்பட்டிருக்குன்னு சொல்லி மொட்டையடித்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. காவல்துறை ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க, தொட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்துக்கு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் ஆஜர்படுத்தி ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் அவங்க வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறது தான் கணக்கு. உன்னை கைது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தொட்டாலே போதும், தொடக்கூட வேண்டாம், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாலே போதும், அது எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம். அதனால தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல தொடர்ந்து இந்த ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா லாக்அப் மரணங்கள் அதிகரிக்குதா அப்படின்ற கேள்வி எல்லா சைட்லயுமே எழுந்துட்டு இருக்கு. இப்போ தூத்துக்குடியில ஒரு லாக்அப் மரணம், அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது கடந்த வாரத்தில் நாகர்கோவிலில் அந்த சிறைச்சாலையில் சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு சிறைவாசி, அங்கே இருந்த கூட இருக்கக்கூடிய சிறைவாசிகளாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறை காவலர்களாலையும் அடித்து கொல்லப்பட்டதா அதில் அவங்களெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ டியூட்டியில் இருந்த 3 வார்டன்கள், ஒரு 8 பேர் சிறைவாசிகள், இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது. அவர் உடம்புல வந்து 19 காயங்கள் இருந்தது. இப்போ அதே மாதிரி, ஆனால் அதே மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி. இதுவும் ஒரு காவல் மரணம். எப்படின்னா, அருணாச்சலம் அப்படிங்கிறவர் வந்து தூத்துக்குடியில் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு டாஸ்மாக் பாரில் கூலி வேலை செய்கிறார். அவர் வந்து 120 மது பாட்டில்களை அந்த பார் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வச்சிருந்து விற்பனை பண்ணதா அவரை வந்து கைது பண்ணுறாங்க. 17/7/26, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அந்த தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் கைது பண்ணி அவர் ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. காலையில் கைது பண்ணி கொண்டு வராங்க. கூட்டு வந்து அவரை விசாரித்து அவரை ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவரை லாக்கப்பில் போட்டு வச்சுருக்காங்க. லாக்கப்பில் உள்ளே இருந்தவர் வந்து மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு திடீர்னு கீழே விழுகிறார். கீழே மயக்கம் போட்டு விழுந்தாரோன்னா எங்கள் கதவை திறந்து, லாக்கப் திறந்து அவரை எடுத்து பார்க்குறாங்க. அவருக்கு வந்து மூச்சை அடைஞ்சு கிடைக்கிறாரு. உடனே அவங்க அம்மாவுக்கு தகவல் சொல்லி அவங்களை வர சொல்லி அவரை ஜாமீனில் விட்டதாகவும் அவங்க அம்மாட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஜாமீனில் விட்டதா காவல்துறை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா, அந்த பையனோட அம்மா, அதாவது 24 வயது அருணாச்சலத்தோட அம்மா, இறந்து போன அருணாச்சலத்தோட அம்மா வந்து அவனை கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அரசு மருத்துவமனையில் அவனை அட்மிட் பண்ணி தலையில் கீழே விழுந்ததில் காயப்பட்டிருக்குன்னு சொல்லி மொட்டையடித்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி 17, 18, 19, 20, 21, 22, 23ஆம் தேதி 7வது நாள் காலையில் 2:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கல அருணாச்சலம் இறந்து போகிறார். இந்த தகவல் கிடைச்சதுக்கப்புறம் காவல்துறை வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு, காவல் மரணம்னு வழக்கு பதிவு செஞ்சு அங்கே இருக்கிற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்களுக்கு வந்து அந்த எஃப்ஐஆர் அனுப்பிச்சு அவங்கள வந்து இந்த வழக்கு நீங்கள் விசாரணை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. அதன் பேரில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து சம்பவம் நடந்த இடத்த பார்வையிடுறாங்க. காவல்துறை சொன்ன அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அதாவது மயக்கம் போட்டு ஜெயிலில் விழுந்தது, அவனை ஃபோட்டோ எடுத்தது, அவனை அரெஸ்ட் பண்ணது, அவனை அரெஸ்ட் பண்ணி ஜாமீனில் விட்ட அந்த ஜாமீன் இது இருக்கும் பத்திரம், ஜாமீன் பத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த ஜாமீன் பத்திரத்தில் அவங்க அம்மா கையெழுத்து போட்டுருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து இதில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாடியை பார்க்குறாரு. பாடியை பார்த்தா மொட்டை அடித்து தலையில் அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தையல்லாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபஸ்ட்டு அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்போ அவனை அட்மிட் பண்ண அந்த மருத்துவரை விசாரிக்கிறாங்க. அந்த மருத்துவர், அதாவது அவசர பிரிவு மருத்துவர் தான் அதை விசாரிச்சிருப்பார். விசாரித்து அவர் வந்து அதுக்குன்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டில் என்ட்ரி போட்டிருப்பார். அதில் இவரை கூட்டிகிட்டு வரையில் யார் கூட்டிகிட்டு வந்தாங்க, இவருக்கு கான்ஷியஸாக இருந்தாரா அன்கான்ஷியஸாக இருந்தாரா, அதாவது விபத்து பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர்
அதில் இந்த விவரங்கள் எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு யார் கொண்டுட்டு வந்தாங்க, இவர் வந்து சுய உணர்வோடு இருந்தாரா, பேசினாரா, அவரை கேட்டதுக்கு என்ன சொன்னார், இந்த காயம் எப்படி ஏற்பட்டதுன்னு சொன்னார், இல்லை அவர் பேசக்கூடிய நிலைமையில் இல்லை கூட வந்தவங்க தான் சொன்னாங்க, அவரை கூட்டு வந்தது போலீஸா, அவங்க அம்மாவா, இல்லை அவங்க அம்மா அவரே பதில் சொன்னாரா, இல்லை அவங்க அம்மா தான் பதில் சொன்னாங்களா, கூட வேறு யார் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் என்ட்ரி போட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன காயங்கள் இருந்தது அப்படிங்கிறதையும் அவர் நோட் பண்ணியிருப்பார். அவர் வந்து என்ன அடித்தாங்கன்னு சொல்லி வெளிக்காயம் இல்லை இந்த இடத்துல அடித்தாங்கன்னு சொன்னால் அதையும் கூட நோட் பண்ணியிருப்பாங்க. யார் அடித்தாங்க, எந்த இடத்துல வச்சு அடித்தாங்க, எதால் அடித்தாங்க அப்படிங்கிற விவரங்களையும் அதில் பதிவு பண்ணி அவர் என்ன பண்ணிடுவார், உடனே வார்டுக்கு அனுப்பிச்சிடுவார். வார்டுக்கு போனதுக்கப்புறம் வார்டு டாக்டர் அவர் விசாரித்து என்ன ட்ரீட்மெண்ட் இவருக்கு உடனே பண்ணணும், இப்போ தலையில் வந்து ரத்தம் கசிஞ்சிருக்கா, உள்ள கெட்டியாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, அதுக்கிறதெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அது மாதிரி உறைஞ்சிருந்துன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணி மூளையில் உறைஞ்சிருக்கிற ரத்தத்தை எடுக்கணும், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் தனியாக இருப்பாங்க, அவங்கள வரவழைச்சி அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி உடனே பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துனா உடனே அவங்கள வரவழைச்சி, அதாவது அது வந்து ஒரு மாவட்ட மருத்துவமனை, அது வந்து எல்லா மருத்துவர்களும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒருத்தர் இருப்பாங்க, இல்லாட்டி கூட அவங்கள வரவழைச்சி ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிளட்டை எடுத்திருப்பாங்க. இவர் வந்து இறந்து போனது 7வது நாள் இறந்து போகிறாரு, சிகிச்சையில் இருக்கிற இறந்து போகிறாரு. அதனால் எதனால் இறந்து போனார் அப்படிங்கிறது அந்த கேஷீட், என்ன ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவருக்கு என்ன ஆப்ரேஷன் நடந்தது, அது சக்ஸஸ்ஃபுல்லாக, அதுக்கப்புறம் கான்ஷியஸ் ஆனாரா, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து கடைசி நிலைமையில் அவர் எப்போ இறந்து போனார் அப்படிங்கிறத என்ன காரணங்கிறதையும் அதில் எழுதியிருப்பாங்க. அது ஒரு பக்கம். அந்த டாக்டரையும் விசாரிச்சிருப்பாங்க, அந்த கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸரை விசாரிச்சிருப்பாங்க, அந்த வார்டு டாக்டரை விசாரிச்சிருப்பாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை விசாரிச்சிருப்பாங்க, தொடர்ந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த மருத்துவரையும் விசாரிச்சிருப்பாங்க. விசாரித்து இவங்க வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்டிஷன் எழுதி அவர் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுப்பார். அது வந்து 23ஆம் தேதி இறந்து போனது, அன்னைக்கு இவங்க இந்த என்கொயரியெல்லாம் முடித்து ரிக்வெஸ்ட் கொடுக்கல சாயந்தரம் ஆயிடுச்சு, 6:30 மணிக்கு மேலே ஆனதால் அதுக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டேன்னு சொல்லி 24ஆம் தேதி காலையில் 7:45 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு இடையில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிக்வெஸ்டிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அவரோட உறவினர்கள், இறந்து போனவரோட உறவினர், அருணாச்சலத்தோட உறவினர்கள், அம்மா, அவங்க தம்பி, மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. விசாரித்து அவங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 5 ப்ரைவேட் சாட்சிகள் மேலே இந்த பிரேதத்தை கடத்தி பிரேத விசாரணை பண்ணி இதனால் இவர் இறந்து போயிருக்கலான்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டையும் தயார் பண்ணி அவங்க 5 பேர்ட்டு கையெழுத்து வாங்கியிருப்பாங்க, இவங்களும் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிக்வெஸ்டிஷன் கொடுப்பாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்டிஷன் கொடுக்கல மோர் தேன் ஏ டாக்டர், ஏன்னா இது கஸ்டடி டெத் இல்லையா, அதனால் மோர் தேன் ஏ டாக்டர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த வழக்கில், அதாவது கன்னியாகுமரி 3 பேர் டாக்டர் வந்தாங்க, 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அது மாதிரி இதுலேயும் வந்து கொடுத்து 3 டாக்டர் வந்திருப்பாங்க. இதில் மேஜிஸ்ட்ரேட்டும் கூட வந்ததாக சொல்கிறாங்க. அதை வீடியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே அந்த வீடியோகிராஃபையும் இந்த எஃப்ஐஆர் காப்பியையும் மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிச்சி வைக்கணும். இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் இது வரைக்கும் வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் என்ன காரணத்தால் அவர் இறந்து போனார், காவல்துறை தாக்கி அதனால் இறந்து போனாரா, இல்லை காவல்துறை சொல்கிற மாதிரி அவர் வலிப்பு நோய் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தது, இல்லை இப்போ வலிப்பு வந்து கீழே விழுந்து அதனால் தலையில் அடிபட்டு அதில் ரத்தம் உறைஞ்சி அதை ஆப்ரேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் இறந்து போனாரா அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த காயங்கள் தவிர வேறு எங்கேயாவது உடலில் எந்த காயங்கள் இருந்தாலும் அந்த சிஎம்ஓ கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கல்ல, அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவரும் நோட் பண்ணியிருப்பார். கம்ப்ளீட்டாக உடம்பு பார்த்து எந்த இடத்துல சிராய்ப்பு காயம் வீக்கம் இருந்தாலும் நோட் பண்ணியிருப்பார். இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணையில் அவங்க வந்து உள்ள இன்டர்னல் இன்ஜுரி, எக்ஸ்டர்னல் இன்ஜுரி எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பாங்க. எந்த காயத்தினால இவர் இறந்து போனார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கையில் இறந்து போனதுக்கு என்ன காரணம், இந்த காயத்துக்கு இந்த காயம் அடித்தால் தான் ஏற்பட்டுதா, காவல்துறை அடித்தால் தான் ஏற்பட்டுதா, அந்த காயத்தினால தான் ட்ரீட்மெண்ட் இருக்கையில் தான் இவர் இறந்து போனதா அப்படிங்கிறத விவரங்களை அதில் சொல்லுவாங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். இதில் தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அதில் வந்து அந்த அருணாச்சலத்தோட அம்மா சொல்கிற மாதிரி ஒரு எஸ்ஐயும் 3 காவலர்களும் சேர்ந்து அடித்தாங்கன்னு அவங்க அலிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட்டையும் எழுதி கொடுத்துருக்காங்க. அது உண்மைன்னு விசாரணை தெரியாதுன்னா அந்த அறிக்கையின் பேரில் அவங்கள கைது பண்ணுவாங்க. எப்படி அந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்களோ நாகர்கோவில் கேஸில் அதில் மாதிரி இவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும், மேஜிஸ்ட்ரேட்டோட ரிப்போர்ட் வரணும். மேஜிஸ்ட்ரேட் வந்து இறுதி அறிக்கையை வந்து உள்துறைக்கு அவங்க ஜட்ஜஸ் மூலமாக
அதுக்கு அவங்களுக்கு மேலே இருக்க ஜட்ஜி மூலமாக 2 மாதத்துக்குள்ளே தாக்கல் பண்ணுவாங்க. இந்த மரணம் எப்படி நடந்தது, இதை எப்படி தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. பேரலாக காவல்துறையில் இப்போ இது வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் விசாரித்தாங்க. சிபிசிஐடி வச்சு அவங்களும் பேரலல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த 2 ரிப்போர்ட்டையும் வச்சு உள்துறையில் சீர்தூக்கி பார்த்து இவங்க மேலே நடவடிக்கை, இவங்க தப்பு இருக்குன்னு இப்போ தெரிய வந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதில் பண்ண மாதிரி இல்லை என்ன விஷயங்கிறத அவங்க அறிக்கையை வச்சு அப்புறம் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு சந்தேகம் என்னன்னா, மரண வாக்குமூலம்னு சொல்லிட்டு அவர் நண்பர் மூலியமா ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு சார். அந்த மரண வாக்குமூலத்தை இந்த கேஸுக்கு எடுத்துப்பாங்களா? நிச்சயமா மரண வாக்குமூலம் அப்படிங்கிறது வந்து மரண தருவாயில், இறந்து போகும் தருவாயில் அவர் கடைசியாக கொடுக்கக்கூடிய வாக்குமூலம். அந்த வாக்குமூலம் வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இறந்து போகக்கூடிய நான் இறந்து போகிறேன்னு அவருக்கே தெரியுது, அப்போ வந்து அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் உண்மையை தான் சொல்வார், அதனால் அதை நம்பணும் அப்படின்னு சொல்லி இந்த மரண வாக்குமூலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு சட்டத்தில். அந்த மரண வாக்குமூலங்கிறது மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டையும் கொடுக்கலாம், ஒரு தனிப்பட்ட நபர்கிட்டையும் சொல்லலாம், ஒரு 3வது நபர்கிட்டையும் சொல்லலாம், உறவினர்கிட்டையும் சொல்லலாம். இதில் வந்து அவர் நண்பர்கிட்ட இவர் பேசுகிறாரு, நண்பர் இவர் கேள்வி கேட்குறாரு, அது வந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் முதுகில் அடித்தாங்கன்னு, உன்னை தலையில் போலீஸ்காரங்க அடித்தாங்கன்னு கேட்குறாங்க. அடித்தாங்கன்னு சொல்கிறாரு. எங்கே வச்சு அடித்தாங்கன்னு கேட்டால் முக்கு டீ கடை பக்கத்தில் வச்சு அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் நிச்சயமாக கருத்தில் கொள்ளப்படும். மேஜிஸ்ட்ரேட் அதையும் விசாரிப்பாங்க, விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ மேஜிஸ்ட்ரேட் விசாரணையில் அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு, அருணாச்சலத்தூர் அம்மாவுக்கு திருப்தி இல்லைன்னா அவங்க மனித உரிமை ஆணையத்தை நாடலாம், ஹைகோர்ட்டில் கேஸ் போடலாம், முதலமைச்சருக்கு மனு கொடுக்கலாம். இது மாதிரி வேறு வழிகளும் இருக்குது. இருந்தாலும் சட்டத்தில் என்ன வழி இருக்கோ, என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் சார், அந்த மரண வாக்குமூலத்துல போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வச்சு அடிச்சாங்களான்னு நண்பர் கேட்கும்போது, இல்ல நம்ம எப்பவும் ரெகுலரா மீட் பண்ற ஸ்பாட்ல தான் அப்படின்னு சொல்றாரு. முக்கு டீ கடைன்னு சொல்றாரு. முக்கு டீ கடை அந்த ஸ்பாட்ல வைக்கிறது லாக்அப் டெத் கணக்குல வருங்களா? என்னோட சந்தேகமா கேட்கு. காவல்துறை ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க, தொட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்துக்கு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் ஆஜர்படுத்தி ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் அவங்க வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறது தான் கணக்கு. உன்னை கைது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தொட்டாலே போதும், தொடக்கூட வேண்டாம், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாலே போதும், அது எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம். என்ன அதுக்கு வந்து காவல்துறை கஸ்டடி தான் கணக்கு. அதனால் இது காவல் மரணம் தான். இப்போ எஃப்ஐஆர் போட்டால் தானே சார் இது வந்து கணக்கு வருமா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தொட்டாவே அவங்க கணக்கு எடுத்துப்பாங்களா? காவல்துறை வந்து இப்போ வந்து கேஸ் எடுத்துங்களேன், எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் அரெஸ்ட் பண்ணலை, அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. 120 பாட்டிலோடு அவரை பிடிக்கிறாங்க, அவருக்கு அப்பவுமே அரசு, அவர் தொட்டாச்சினாலே அரசு, அப்புறம் கொண்டு வந்து எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. சில இதில் வந்து வழக்கு ஆல்ரெடி பதிஞ்சிருவாங்க, அந்த வழக்கில் தேடி போவாங்க, அப்போ பிடிக்க போவாங்க, அப்போ அந்த மாதிரி வரும். இப்போ இதில் பொறுத்தவரை காவல் மரணம் தான். இப்போ அவங்க அம்மா வந்து காவல் மரணத்துக்கு காவல்துறை தான் காரணமா அப்படிங்கிறதும் விசாரணை, மேஜிஸ்ட்ரேட் விசாரணை, மற்ற விசாரணையெல்லாம் முடிஞ்சு தெரிய வரும். இப்போ அவங்க அம்மா வந்து நிறைய அலோகேஷன்ஸ் வைக்கிறாங்கல்ல சார் போலீஸ் சார்ந்து, அப்போ முன்னுக்கு பின் முரணா இருக்க மாதிரி இருக்கு சார். நிறைய சேனல்ல நான் இங்கே வந்தேன்றாங்க, ஒரு சில சேனல்ல நான் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்றாங்க. ஸோ இதுக்கு காரணம் போலீஸாக தான் இருக்குமா சார்? ஏன்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோக்களில் அவர் நல்லா தான் இருக்காரு, அடித்ததற்கான எந்த அறிகுறியுமே கிடையாது போலீஸ் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டதில். ஸோ அவங்க அம்மா சொல்கிற அலோகேஷனை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அவங்க குழந்தை இறந்துட்டாங்க, அவங்க குழந்தை இறந்துருச்சு, இப்போ அவங்களுக்கு கோபம் காவல்துறை மேலே இருக்கும். ஏன்னா சும்மா இறந்து போகல, காவல்துறை பிடிச்சனால தான் இறந்து போகிறாங்க. காவல்துறை சும்மா பிடிக்கல, இவங்க அது விற்றனால தான் பிடிச்சாங்க, அது ஒரு விஷயம். ஆனாலும் கூட ஒருத்தரை கைது பண்ணாங்கன்னா அவங்க நல்ல முறையில் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் ஆஜர்படுத்தி ஜெயிலில் ஆஜர்படுத்த வேண்டியது காவல்துறையோட கடமை. அவங்க கஸ்டடியில் இருந்தப்போ இவர் இறந்து போயிருக்காரு, அதுக்கு காவல்துறை பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் அந்த இவங்க சொல்லக்கூடிய அலிகேஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வந்து மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறவங்க மேஜிஸ்ட்ரேட், நீதித்துறையை சேர்ந்தவங்க, காவல்துறையை சேர்ந்தவங்க கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது டாக்டர்ஸ், அவங்க வேற துறையை சேர்ந்தவங்க. அப்புறம் முடிவு எடுக்கிறது உள்துறை, கவர்மெண்ட்டு. அதனால் இதில் பல துறைகள் சம்மந்தப்பட்டிருக்கு. காவல்துறை தவறு செய்திருந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், அதில் மாற்றுக்கருத்து இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ தொடர்ந்து இது மாதிரியான காவல் மரணங்கள் நடந்துட்டு இருக்குல்ல சார், இதுக்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறேன்? அரசு வந்து காவலர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, அதாவது அதிகாரிகளுக்கு சொல்லி, காவலர்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் காவல்துறையோட பேர் கெட்டு போயிடும், காவல்துறையோட மதிப்பு கெட்டு போயிடும், மரியாதை கெட்டு போயிடும், பொதுமக்கள்கிட்ட காவல்துறைக்கு மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து
ஒருத்தரை கைது பண்ணால் என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி கரெக்டாக நடந்துங்க, மனித நேயத்தோடு நடந்துங்க, தவறு செய்தவனுக்கு நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுங்க, உங்கள் கஸ்டடியில் இருக்கையில் அவருக்கு எதுவும் நடக்காமல் பார்த்துங்க அப்படிங்கிறத வந்து காவல்துறைக்கு திரும்ப 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 சொல்லணும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கைதாகிறாங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 38 மாவட்டங்கள் இருக்குது. அதாவது இந்த வழக்கு அந்த வழக்கு இல்லை, போதைப்பொருள் வழக்கு, இதே மாதிரி சாராய வழக்கு, வெட்டு குத்து, கொலை, கற்பழிப்பு, இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது. அதில் நிறைய பேர் கைது பண்ணப்படுறாங்க. ஆனாலும் கூட ஒருத்தர் கூட இந்த மாதிரி இறந்து போகக்கூடாது. இறந்து போனால் அது காவல்துறைக்கு கிட்ட பேர், அதனால் அரசாங்கத்துக்கும் கிட்ட பேர் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சு. இப்போ அவர் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது மயங்கி விழுகிறாரு, அதற்கு காவல்துறை தான் பொறுப்பு, அப்படிதானே சார்? காவல்துறை பொறுப்பில் இருக்கிற போது, கஸ்டடியில் இருக்கிற போது அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தால் காவல்துறை தான் பதில் சொல்லணும். அதற்கு அப்புறமா சொந்த ஜாமீன்ல அம்மா கூட அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? இதெல்லாம் உண்மையா? அந்த ஜாமீன் பத்திரத்தை மேஜிஸ்ட்ரேட் பார்த்துருப்பாங்க. அதில் அந்த அம்மா கையெழுத்து போட்டிருக்காங்களா, எத்தனை மணிக்கு போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அந்த அம்மா தான் கூட்டு போனதா காவல்துறை சொல்லுது. அங்கே பிராட் பை ஹூம் டாக்டர் எழுதியிருப்பார். பிராட் பை போலீஸா, பிராட் பை மிஸ் மதரா அப்படிங்கிறது அவங்க பேரை போட்டு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் ரெக்கார்ட்ஸை பார்த்தா தெரிய வரும், விசாரித்த பைகள் உண்மை தெரிய வரும். தொடர்ந்து பேசும் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.